செயின்ட் சொத்தேர் கிபி 2ஆம் நூற்றாண்டுல பிறந்திருக்காரு. கத்தோலிக்க திருச்சபையோட 12வது திருத்தந்தை சொத்தேர். ரோமை நகர ஆயராவும் பணியாற்றியிருக்காரு. திருச்சபை வரலாற்றுல இரக்கம் நிறைந்த திருத்தந்தைன்னு சொத்தேர் அழைக்கப்படுறாரு. இவர் திருத்தந்தை ஆனதும் ரோமை நகர திருச்சபையிலிருந்து காணிக்கை பிரித்து பொரிந்து நகர மக்களுக்கு உதவி செஞ்சிருக்காரு. பொரிந்து நகர ஆயராயிருந்த தியோனிசு இவருக்கு நன்றி கூறி எழுதின மடல் இப்பவும் இருக்கு. திருமணத்தை குருவானவர் ஆசீர்வதிக்காம முழுமையான திருவருட்சாதனமா மாறாது அப்படின்னு உத்தரவிட்டிருக்காரு சொத்தேர். இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதல ஆண்டுதோறும் ரோமையில கொண்டாடணும் அப்படின்னு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சவரும் சொத்தேர் தான். ரோமையில சொத்தேருக்கு விழா எடுத்து கொண்டாடப்படுது. இவர் தன்னை நாடி வந்த நாடு கடத்தப்பட்ட கிறிஸ்தவ மக்களுக்கும் சுரங்க தொழிலாளிகளுக்கும் அதிகமான உதவிகள் செஞ்சதா பொரிந்து நகர ஆயரான தியோனிசு குறிப்பிடுறாரு. இவருடைய கல்லறை பத்தி பல தகவல்கள் சொல்லப்படுது. இவருடைய உடல் கலிஸ்து கல்லறை தோட்டத்துல அடக்கம் செய்யப்பட்டதா சொல்லப்படுது. மற்றொரு தகவலின்படி புனித பேதுருவோட கல்லறையின் பக்கத்துல இவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டதாகவும், திருத்தந்தை 2ஆம் செர்ஜியூஸோட காலத்துல புனித சில்வஸ்டர் மற்றும் மார்டினோட கோயில்ல இவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுது. மற்றொரு தகவலின்படி இவருடைய உடலின் பெரும்பகுதி எஸ்பானியா நாட்டுல உள்ள தொலேதோ நகரோட பெருங்கோயில்ல பாதுகாக்கப்படுறதாகவும் சொல்லப்படுது. ஏப்ரல் 22 செயின்ட் சொத்தேர் ஃபீஸ்ட் டே.